نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ثم أورثنا الكتاب الذين اصطفينا من عبادنا فمنهم ظالم لنفسه فمنهم مقتصد فمنهم سابق بالخيرات بإذن الله صدق الله العظيم. எல்லா புகழும் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா குறித்தாக, சாந்தியும் சமாதானமும் சர்தார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதும் அவர்களை பின்பற்ற வேண்டிய சத்திய சஹாபாக்கள், உத்தம சீலர்கள், பெரியார்கள், வலிமார்கள், இமாம்கள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் என்றென்று நிலவட்டுமாக. மேல பெண்கள் பகுதியில சத்தங்கள் அதிகமாக இருக்கிறது. தயவுசெய்து பெண்கள் நிகழ்ச்சி செவிதாக்கி கேட்குமாறும் அதில் சொல்லப்படக்கூடிய விஷயங்களை காதால் கேட்டு மனதால் இருத்தி அமல் செய்வதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. சங்கைக்குரிய அல்லாஹ்வுடைய இன்றைய தினம் பட்டம் பெறக்கூடிய இந்த 9 பெண் மக்கள் அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா அவர்களுக்கு இல்மியை அபிவிருத்தி தருவானாக. கற்ற கல்வியின் பிரகாரம் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. கல்வி என்பது கற்ற கல்வி கைமண் அளவு, கல்லாதது உலகளவு இருக்கிறது. ஒவ்வொரு கல்வியும் அல்லாஹ் தான் யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்கு வழங்குகிறார். அல்லாஹ் இந்த குர்ஆனை கல்வி பற்றி சொல்லும் பொழுது நான் தேர்ந்தெடுக்கிறோம் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். மேலைக்குரிய இறைவசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், சும்மா அவுரத்னா கிதாபில்லதீன இஸ்தஃபைனா, நாம் இந்த குர்ஆனுடைய சேவைக்காக வேண்டி நாம் தேர்ந்தெடுக்கிறோம். இஸ்தஃபைனா என்றால் பொறுக்கி எடுத்தல். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேர்ந்தெடுத்து முஸ்தபா என்ற பெயரை அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். நாம் எல்லாம் சிறுபிராயத்தில் பார்த்திருப்போம், நம்முடைய பெற்றோர்கள், தாய்மார்கள் அரிசியை பொறுக்கி எடுப்பார்கள். அரிசியிலே கருப்பரிசி அல்லது கல்லை பொறுக்கி எடுப்பார்கள். இதற்கு பெயர் இஸ்தஃபைனா, தேர்ந்தெடுத்தல். இந்த பிள்ளைகள் அந்த வயதத்தை எத்தனையோ பிள்ளைகளிலே அல்லாஹ் பொறுக்கி எடுக்கிறான். இவர்கள் மார்க்க கல்விக்கு தகுதியானவர்கள். அல்லாஹ் தேர்ந்தெடுத்து மார்க்க கல்வியை கொடுக்கிறான். உலமாக்களையும் அல்லாஹ் தேர்ந்தெடுக்கிறான். யாருக்கெல்லாம் இந்த மார்க்க கல்வி கொடுக்க முடியுமோ, அவர்களை கொண்டு சேவை செய்ய முடியுமோ அவர்களை அல்லாஹ் தேர்ந்தெடுக்கிறேன் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். ஃபமின்ஹும் ஸாலிமுன் லினஃப்ஸிஹி, அவர்களை பார்க்கும் பொழுது உங்களுக்கு மத்தியிலே தனக்கு தானே தீங்கிழைக்கக்கூடியவர்களாக நீங்கள் பார்க்கலாம். அமல் செய்வதிலே குறைவுடையவர்களாக, தனக்கு தானே தீங்கிழைக்கக்கூடியவர்களாக இருக்கலாம். ஃபமின்ஹும் முக்தஸித், இன்னொரு வகை தான் உண்டு தான் அமல் உண்டு, என் கவனத்தை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்பது போன்று அமல் செய்யக்கூடியவர்களும் இருக்கலாம். ஃபமின்ஹும் சாபிக்கும் பில் கைராத் பிஇذنில்லாஹ், அதில் ஒரு வகை தானும் அமல் செய்து பிறரையும் அமல் பக்கம் தூண்டி சொர்க்கத்திற்காக வேண்டி அழைத்து செல்லக்கூடியவர்கள், நன்மையை அழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு கூட்டமும் இருக்கிறார்கள். இறைவசனம் அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம், குர்ஆனுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களிலே 3 கேட்டகரி, 3 வகையினர் இருக்கிறார்கள். ஒருவர் தனக்கு தானே தீங்கிழைப்பது கொண்டும் இருப்பார். நமக்கு வெளித்தோட்டத்திலே தெரியும், இவர் என்ன ஆலிமாக இருக்கிறார், இந்த பெண் என்ன ஆலிமாவாக இருக்குது, சுன்னத்து துறக்கானோ, அதை செய்யக்கானோ, இதை செய்யக்கானோ என்பது போன்று மக்களுடைய தோற்றத்திலே அவர் அநியாயம் செய்வது போன்று, தான் கற்ற கல்வியின் பிரகாரம் அமல் செய்யாதது போன்று தோன்றலாம். இரண்டாவது வகையினர் தான் உண்டு தான் அவன் உண்டு என்பது போன்று இருப்பார். மூன்றாவது தன்னுடைய அமல்களை கொண்டு நன்மையை அனுப்பிக் கொண்டிருக்கக்கூடிய வகையாக இருப்பார். ஆனால் இந்த அனைவருமே சொர்க்கத்துக்கு தகுதியானவர்கள் என்பதை அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்திஹா அல்-அன்ஹார், தண்ணீர் ஓடக்கூடிய இடத்திலே இருக்கக்கூடிய கட்டிடத்திலே சொர்க்கத்திலே அவர்கள் இருப்பார்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். சங்கைக்குரிய அல்லாஹ்வுடைய இமாம்கள் என்றால் கற்பனையாக பல விஷயங்கள் எழுதி வைத்திருப்பார்கள். இவர்கள் தான் அவர்களுக்கு தெரியும் என்பது போன்று மக்கள் மத்தியிலே ஒரு எண்ணங்கள் இருக்கிறது. இமாம்களை பின்பற்றுவதா, இமாம்கள் எல்லாம் கதைகள் என்று ஃபிக்ஹ்களை எழுதி வைத்திருக்கிறார்கள். அவர்கள் யோசித்ததை எல்லாம் எழுதி வைத்திருக்கிறார்கள். இதையெல்லாம் பின்பற்ற வேண்டுமா என்ற காலசூழ்நிலையில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். மக்களிடமிருந்து அமல்களை பிடுங்குவதற்காக வேண்டி
என்பது போன்று மக்களை அமல்களை விட்டு தூரமாக்குவதற்கான ஒரு கூட்டம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. சமீபத்தில் ஒரு சம்பவம் நடைபெற்றது கேரளாவிலே. நிகழ்வு என்னவென்றால், பள்ளியினுடைய வெளிப்பகுதியிலே பக்கத்து வீட்டினுடைய மரம் வளர்ந்து இங்கு அதனுடைய சாய்ந்து அதனுடைய விழுந்து கீழே விழுந்து மரம் வியாபித்திருக்கிறது. பள்ளியினுடைய இடத்தில், பள்ளியினுடைய வெளிப்பகுதி காலி இடம், பக்கத்து வீட்டாருடைய மரம் இங்கு சாய்ந்து அதுவும் இங்கு மரமாக ஒன்றி பெரிய இடத்தை பிடித்து விட்டது. பள்ளி நிர்வாகிகள் அந்த இடத்தை சுத்தம் செய்து பள்ளியை விரிவுபடுத்துவதற்காக ஆசைப்படும் பொழுது அந்த வீட்டுக்காரர் சொல்கிறார், இந்த மரம் என்னுடையது, யாரும் கையெழுக்க கூடாது. இந்த மரம் என்னுடையது, உங்களுடைய மரம் அல்ல. எனவே இந்த மரத்தை நீங்கள் வெட்டக்கூடாது என்பதாக வீட்டுக்காரர் சொல்கிறார். நாம என்ன எங்க இடத்துல இருக்கிறாங்க வெட்டிடுவோம். ஆனா கேரளாவுடைய அந்த மக்கள் எதுவாக இருந்தாலும் சரியத்துடைய சட்டம் என்ன சொல்கிறது என்று பள்ளி இமாம்களிடம் கேட்கிறார்கள். அது இது நம்ம இடம், பக்கத்து வீட்டுக்காரர் மரம் நம்ம இடத்துல வளர்ந்துருச்சு, இதை வெட்டலாம்னா வெட்டாதீங்க, ஏன் மரங்கிறாரு. இப்ப இந்த மார்க்கு என்ன சொல்லுது அப்படின்னு அவர் கேட்டார். அவர் பாவம் அப்புறாணி சாதாரண விஷயங்கள் இது வந்து புதுசா இருக்க, நூதனமா இருக்க இந்த சட்டம். அடுத்து விட்டு மரம் பள்ளியாச இடத்துல இருக்குன்னா இதை நம்ம சட்டத்தை ஆதாரப்பூர்வமா சொல்லணுமே, எங்க உஸ்தாத் நான் கேட்டு வர்றாங்கன்னு அவர் புறப்பட்டார். அவருடைய உஸ்தாத் மதரசா ஒரு பெரிய மதரசாக்கு அவர் போறார். போய் அது இந்த சட்டம் என்னன்னு கேட்கலான்னு போனா அங்க அதுல அங்கிருந்து புறப்பட்டு வெளியே போறதுக்காக வேண்டி கார்ல ஏறாங்க. அப்ப நம்முடைய மாணவர் வந்து இருக்காரு, என்ன விஷயம் ஏப்பா எதுக்கு இங்க வந்திருக்கிற? அது எங்க பள்ளியில மஹல்லால கூட ஒரு பிரச்சனை. பள்ளியுடைய வெளி சகன்ல பக்கத்து வீட்டுடைய மரம் வந்து வியாபித்து இடத்தை பிடிச்சிருச்சு. அது அங்கேயே ஊட்டி அது விழுதாட்டி பெரிய மரமாக அது ஆயிடுச்சு. இப்ப பள்ளி விரிவாக்கம் செய்வதற்காக வெட்டுவதற்காக முனையும் பொழுது அந்த வீட்டுக்காரர் என்னுடைய மரம் கை வைக்காதீங்கன்னு சொல்றாரு. இதனுடைய சட்டம் என்ன? இப்ப இதுதானப்பா நான் வெளியே புறப்படுறேன். மேல குத்துபுகானால முகனின்னு கிட்டாப் இருக்கு. அந்த முகனிங்கிற கிட்டாப்ல சுலுஹ்னு பாடம் இருக்கு. சுலுஹ்ங்கிற பாடத்தை எடுத்து நீ படிச்சேன்னு சொன்னா அங்க சட்டம் வரும். இதா நம்ம கஷஜரத்தன் ஒருவன் மரத்தை நடுவானையானால் அந்த மரம் வியாபித்து மஸ்ஜிதுடைய இடத்திலே வறுமையானால் அல்லது அடுத்த ஒரு வீட்டின் இடத்திலே வறுமையானால் அதனுடைய சட்டம் என்னன்னு எழுதியிருக்காங்க. படிச்சு பாரு. அதை எடுத்து படிச்சு பார்க்கலாம். அந்த முகனி கிதாபை திறந்து சுலுஹ்ங்கிற பாடத்துல திறந்து பார்த்தா ஒரு மனிதன் மரத்தை நடுவானையானால் அந்த மரம் வளர்ந்து பக்கத்து வீட்டினுடைய இடத்திலோ அல்லது மஸ்ஜிதிலோ அந்த இடத்தை அடையவடைந்து கொள்ளுமே என்று சொன்னால் அந்த மரமாகிறது எவன் நட்டானோ அவனுக்குரியது என்றாலும் அது வியாபித்து மஸ்ஜிதினுடைய இடத்தை அது பிடித்திருப்பதன் காரணமாக அவர் அந்த இடத்திற்கு வாடகை தர வேண்டும் என்பதை எழுதி வைத்திருக்கிறார். அந்த கிதாப் எப்ப இருந்தது தெரியுமா? 800 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது. இமாம்கள் ஒவ்வொன்றையும் தன்னுடைய சிந்தனைக்கு இப்படி நடந்தால் என்ன வளவில் போம் என்ற சட்டத்தை மட்டும் கிட்டத்தட்ட 6000 மசாயில் எழுதி வைத்திருக்கிறார். இமாம்களை அல்லாஹ் தேர்ந்தெடுக்கிறான், உலமாக்களை அல்லாஹ் தேர்ந்தெடுக்கிறான். அந்த விஷயங்கள் மார்க்கத்திற்கு எது தேவை என்பதை யோசித்து 800 வருடத்துக்கு முன்பு எழுதி வைத்தது இப்பொழுது நிகழ்ந்திருக்கிறது. அல்லாஹ் அக்பர். சங்கிக்குரிய அல்லாஹ்விலே இமாம்களை அல்லாஹ் பொறுக்கி எடுக்கிறார். அதற்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு இடத்துக்கு செல்கிறார்கள். செல்லக்கூடிய நேரத்திலே அங்கு ஒரு பிரச்சனையை கொண்டு வருகிறார்கள். சிங்கத்தை பிடிப்பதற்காக வேண்டி ஒருவர் புலி தோண்டி வைக்கிறார். அந்த புலி பார்ப்பதற்காக சென்ற நேரத்திலே ஒருவர் தவறி விடுகிறார். தவறி விடக்கூடிய நேரத்தில் ஒருவரை பிடிக்கிறார். அவரை இன்னொருத்தர் பிடிக்கிறார். அவர் இன்னொருத்தரை பிடிக்கிறார். ஆக மொத்தம் 4 பேர் உள்ள விழுந்துறாங்க. சிங்கமும் உள்ள இருக்கு. அந்த 4 பேரையும் சிங்கம் சின்னாபின்னப்படுத்துது. இங்க மசாயில் கேட்கிறாங்க அலிவலியாக்காரத்துல. இந்த 4 பேரும் உள்ளே இறந்து விட்டார்கள். இந்த 4 பேரும் இறந்ததுக்கு என்ன கொடுக்க வேண்டும்? யார் தண்டனைக்குரியவர்கள்? குற்றவாளி யார்? இவர் யார் யாருக்கு என்ன பிரியா தர வேண்டும் என்று கேட்கும் பொழுது ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு சொல்கிறார்கள், வேடிக்கை பார்த்தவங்க முதல்ல விழுந்தார அவர்
குற்றவாளி தான். அவர் பயத்துல இன்னொருத்தரை பிடிச்சி இழுத்தாரு. அவர் 3வது நபர் இழுத்தாரு, அவர் 4வது நபர் இழுத்தாரு. ஆனா வேணும்னு அவர் யாரையும் கொல்லல. எனவே அந்த குடும்பத்தார்கள் அவரை குற்றவாளியாக ஆக்க முடியாது. இப்ப இவருக்கு தியத்து கொடுக்கணும்ல. முதலாம் அவருக்கு என்ன தியத்து கொடுக்க வேண்டுமோ அந்த குற்ற பரிகாரத்தை 4ஆக பங்கிட்டு அந்த குழி தோண்டியவர் முதல்ல இவருக்கு ஒரு பங்கு, பாக்கி 3ஐயும் பின்னால் 3 பேர்கள் இறந்தார்களே அவர்களுக்கு பங்கு கொடுக்கணும். 2வது வரணும் அவருக்கு கிடைக்கிய அந்த குற்ற பரிகாரத்தை அவர் 3 பங்காக ஆக்கி தனக்கு ஒன்று மீத 2 அதுக்கு பிறகு இருந்த 2 பேருக்கு, 3வது ஒரு கொடுத்ததுக்கு ஒரு பங்கை 2 ஆக்கி அவருக்கு ஒன்று கடைசியில் ஒன்று. இந்த விஷயத்தை ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு என்று சொன்னாங்கங்கறத சொல்லி காட்டுறாங்க. அழகான தீர்ப்பை சொன்னீர்கள் என்பதாக ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்படி மார்க்க சட்டங்களை தேர்ந்தெடுப்பது அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பாக்கியம். மன் யுரிதுல்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன். யார் அல்லாஹ் நலவை நாடுகிறானோ அவருக்கு மார்க்க ஞானம் கிடைத்திருக்கிறான். மார்க்க ஞானத்தை கொடுப்பதற்காக அல்லாஹ் தேர்ந்தெடுக்கிறான். சன்னிக்குரிய அல்லாஹ்விடமே நம்முடைய மதரசாவிலே கல்வி பெறக்கூடிய இந்த பெண்கள் 9 பெண்கள் 4 ஆண்டுகள் கல்வி பெற்றிருக்கிறார்கள். அவர்களுக்கு குர்ஆனை சொல்லித் தரப்பட்டிருக்கிறது, ஹதீஸை சொல்லித் தரப்பட்டிருக்கிறது. குர்ஆனை அழகிய முறையிலே தஜ்வீதோடு எப்படி அல்லாஹ் ஓதி தந்தானோ அதில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஓதி காட்டியதை போன்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் ஓதியை போன்று இப்படி ஓத கேட்டு நம்மளே வந்திருக்கிறது. இப்படி பிள்ளைகளுக்கு ஓதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. சங்கைக்குரிய அல்லாஹ்விடமே இந்த பிள்ளைகளை கொண்டு அல்லாஹ் ஜல்லல்லாஹு தீன் வளர்வதற்கு அல்லாஹ் காரணமாக்குவானாக. இந்த பெற்றோர்களுக்கு இந்த பிள்ளைகளுடைய பெற்றோர்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லிக் கொள்கிறோம். அவர்கள் மார்க்கத்தை கற்றிருக்கிறார்கள். மார்க்கத்தை கற்றதன் பிரகாரம் அமல் செய்வதற்கு நாம் அவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். என்ன ஒத்துழைப்பு? மார்க்கத்தை தெரிந்தவர்களை அவர்களுக்கு மனமுடித்து கொடுக்க வேண்டும். மார்க்கத்தை போதிப்பதற்கு தடை செய்யக்கூடியவர்களை அவர்களுக்கு மனமுடித்து கொடுக்க கூடாது. அவர்கள் மனமுடித்து கொடுக்கும் பொழுது மார்க்க தெரிந்த ஆலிம்கள் அல்லது மார்க்க பற்றுள்ள கணவன்மார்களை அவர்களுக்கு தேர்ந்தெடுத்து கொடுப்போம் என்று சொன்னால் கற்ற கல்வியின் பிரகாரம் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுப்பார். இல்லை என்று சொன்னால் கற்ற கல்வி அப்படியே முடங்கிவிடும். நீ படிச்சதெல்லாம் ஒண்ணு வச்சுக்க, நாங்க என்ன சொல்றோமோ அதை கேளு என்பது போன்று அவர்களுக்கு மிகைப்பாக மார்க்கத்தை தடை செய்யக்கூடியவர்களிடம் நாம் ஒப்படைத்து விட்டோம் என்று சொன்னால் அல்லாஹ்வும் ரசூலும் எதற்காக இவர்களை தேர்ந்தெடுத்தார்களோ மார்க்க கல்வியை போதிப்பதற்காக அல்லாஹ் நான் தேர்ந்தெடுத்தேன் என்று சொல்கிறானே அந்த தேர்ந்தெடுத்ததை நாம் உதாசீனப்படுத்துவது போன்று ஆகிவிடுவோம். அந்த குற்றத்துக்கு நாம் ஆளாகிவிடுவோம். அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலா விளங்குவதற்கு தௌஃபீக் செய்வானாக. சங்கைக்குரிய பட்டம் பெறக்கூடிய மாணவ செல்வங்களே, நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள். அல்லாஹ்விடம் தொழுது, யா அல்லாஹ் எனக்கு இந்த இல்மை கொடுத்திருக்கிறாய், யா அல்லாஹ் இந்த இல்மை பிரகாரம் நான் நடப்பதற்கு எனக்கு பாக்கியத்தை தருவாயாக. தினமும் 2 ரக்காத் தொழுது அல்லாஹ்வுடைய உதவி கேளுங்கள். அல்லாஹ்வுடைய உதவி இல்லாமல் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலில் அஸீம் நன்மை செய்வதற்கு சக்தியும் தீமை விட்டு தவிர்த்து கொள்ளக்கூடிய சக்தியும் நம்மிடம் இல்லை. எனவே அல்லாஹ்வுடைய உதவி வேண்டும், அல்லாஹ்வுடைய அருள்பாக்கியம் வேண்டும். அப்படிப்பட்ட அருள்பாக்கியம் பெற்றவர்களாக உங்களை அல்லாஹ் ஆக்கிடுவானாக. உங்களை கொண்டு உங்களுடைய பெற்றோர்களை அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக. உங்களுடைய சந்ததிகளை அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக. உங்களுடைய சந்ததிகளிலே ஆலிம்கள், ஹாஃபிழ்கள், தாயிகள், முத்தகீன்கள், முஹ்லிஸீன்கள் உருவாகக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தருவானாக. சிறந்த ஜோடிகள் அல்லாஹ் ஏற்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையை அல்லாஹ் சிறப்பாக்கி தருவானாக. கற்ற கல்வியாக அமல் செய்யக்கூடிய பாக்கியம் தருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.